So guys, போன வாரம் ரேவோட பிளேட் காலி, ஒயிட் டைகர் கதறலே பிகாஸ் ஆஃப் ரே செதறலே அண்ட் தி வே ஆஃப் ஃபைனல்னு சொல்லிட்டு போன வாரம் எல்லாம் எட் பண்ணி முடிச்சிருந்தோம். பட் இந்த வாரத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே 2 எபிசோட்ஸா போடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயாச்சு. பட் இருந்தாலுமே பிளேடுக்கும் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாலுமே இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்க கேட்கறீங்க அப்படிதான் நான் போடுறேன், நீங்க வேணாண்டீங்கன்னா நான் போடவே மாட்டேன். ஸோ எனிவே நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன் தான் என்னாலையும் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும் மக்களே, ஓகேவா? ஸோ எனிவே இந்த ஃபைனலிஸ்ட் எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்றதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்ப நான் ஓடுகர்ஸ் வீடியோக்கு போலாமா? ஸ்டார்டிங்லேயே நான் பிளேயர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம், இன்னைக்கு யாருக்கு மேட்ச் அப்படின்னு பார்த்தா அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு கமெண்டரு. ஸோ அப்படியே ஒரு பக்கம் ரேப்பை கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒரு பக்கம் வந்து நம்ம பிளேட் பிரேக்கர்ஸையும் ஒயிட் ட்ரேக்கர்ஸையும் கட்டுறானுங்க. ஸோ என்னடா அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட மேட்ச் ஆடி இப்போ கரெக்டாக வந்து குவார்டர் ஃபைனலுக்கு வந்துட்டாங்கப்பா. ஸோ குவார்டர் ஃபைனலோட ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து நம்ம ஒயிட் டைகருக்கும் ஜப்பர் டீம் அப்படி மாதிரி டீம் வருது. ஸோ அந்த டீமுக்கும் ஒயிட் டைகர் டீமுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ ஒயிட் டைகர் பக்கம் வந்து கேரி இறங்க, அப்படியே அந்த பக்கம் பாபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறங்குறான்ப்பா. ஸோ அப்படியே பாபி உள்ளே இறங்கி கன்ஃபார்ம் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேரியை காட்டுறானுங்க. கேரியோ மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து இருக்கும்போது வயிறு ஒண்ணே கபகபன்றது. என்னடா அப்படின்னு பார்த்தா தலைவருக்கு பேய் புடுங்க ஆரம்பிச்சிருது அந்த ஸ்டேடியத்திலேயே. உடனே ஏன் ஆளான மரியாம என்னடா சாப்பிட்டேன், இன்னும் கண்டதை சாப்பிட்டு என்ன உட்கார்ந்து இருக்கேன், நான் தான் மேட்ச் முன்னாடி படிச்சு சொன்னேன் இதெல்லாம் சாப்பிடாதா, சாப்பிட்டு கேட்டு வந்து உட்காந்து கழிஞ்சுட்டு இருக்காதா அப்படின்னு. என்னடா கேரி உண்ட பழக்கம் இது அப்படின்றா சொல்ல, கேரியும் சரி விடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேட்சுக்குள்ள போறான். ஸோ அப்படியே வந்து கேரி பிளேட் வச்சுட்டு இருக்க, அப்படியே வந்து செப்பர் டீம் கட்டுறானுங்க, அதாவது பாவி பக்கம் கட்டுறானுங்க. அவங்க பார்த்தா பிளேட் ஃபுல்லா வந்து இந்த செம்மறியோட படுத்துற போல. ஸோ செம்மறியோட தோல் எல்லாம் வந்து பரட்டி வச்ச மாதிரி ஒரு பிளேட் செஞ்சு வச்சிருக்கான். உடனே அதை பார்த்த பிளேட் பிரேக்கர்ஸ்க்கு ஒன்றும் புரியல, என்னடா இது என்னடா பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டெசிரி கேட்க, டெசியும் சொல்றா இது மாதிரி அவனோட பிளேடு ஃபுல்லாவே வந்து செம்மறியோட உருவம் இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து நீங்க என்னத்தான் அவன் அட்டாக் பண்ணாலுமே அவன் அந்த அட்டாக்கை வந்து கெயின் பண்ணி அகைன் அந்த பவர் உங்களுக்கே கொடுப்பான். ஸோ வந்து கேரியை பொறுத்தவரையும் கேரி மேட்ச் இதுவரை பார்த்தே கிடையாது. பட் இந்த பிளேடு வந்து கொஞ்சம் வந்து முழுக்க டேஞ்சரான பிளேடு அப்படின்னு சொல்ல 2 பேர் நெத்தியடி சொல்லியடி அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் ரிலீஸ் பண்றானுங்க. அப்படியே ஸ்டேடியத்தை கட்டுறாங்க. ஸ்டேடியத்தை பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த சைனா கேட் இருக்குல்ல, ஸோ சைனா கேட் எல்லாம் வளைஞ்சு இருக்க மாதிரியே ஐ திங்க் சைனா சுவர்னுவாங்களே, அந்த சைனா சுவரெல்லாம் வளைஞ்சு இருக்க மாதிரியே கைட் பண்ணி வச்சிருக்கானுங்க. பட் இந்த மேட்ச் ஃபுல்லுமே வந்து சைனா நடக்கிறதுனால வந்து இது ஒன்றும் அவ்வளோ பேர் அதிசயமெல்லாம் கிடையாது. ஸோ அப்படியே லீவ் பண்ணிட்டு போயிடுவோமே. ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது. ஸோ செம்மறி ஆடு திங்க் பாபி இருக்கா தெரியுமா, அந்த பாபியை போட்டு கேரியோட பிளேட போட்டு அடிச்சுட்டே இருக்கிறான். ஸோ கேரியரை எதுவும் செய்ய முடியல. உடனே கேரியோ பிட் பீஸ் அப்படியே வாடா அப்படியே அச்சு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அவனோட பிட் பீஸ் அப்படியே வந்து திங்க் ரொம்ப பெருசா இருக்கு. உடனே அதை பார்த்தா காயுமே ரே கிட்ட இத பத்தி நீ நினைக்கிற ரே, இது இந்த பிட் பீஸ் வந்து இவ்வளவு பெருசா இருக்கு, ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னு கேட்க, ரேவுமே எனக்கு பொறுத்த வரையும் வந்து இப்ப கேரி கட்டா இருக்கான், பட் வந்து பாபியோட பிளேடு உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே ஆள் மரியா இருக்கால, அவ உடனே கேரி கிட்ட டே கேரி உன் பிளேட் பிட் பீஸ் கேலக்ஸி வச்சு அவன் அழிச்சு விடுறா, அவன் இருக்கவே கூடாது, சாப்பாடு மாதிரி முடிச்சு போட்டுரு அப்படின்னு சொல்ல, உடனே கேரி சாப்பாடா அப்படின்ற மாதிரி சிந்தனைக்கு போயிடுறான். ஸோ சாப்பாடு சொன்ன உடனே நம்ம கேரி வந்து சிந்தனைக்கு போனதுனால அந்த சான்ஸை யூஸ் பண்ணி வந்து பாபி கேரியோட பிளேடு தூக்கி வெளில அடிச்சு விட்டுறான். சோ இதனாலேயே எந்த ரவுண்ட்லயும் தோக்காத ஒயிட் டைகர்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தோக்க ஆரம்பிக்கிறாங்கப்பா. உடனே இதை பார்த்தா மரியாதை ஏன்டா என்னடா பண்ற, சாப்பாடா முழுகி போயிடுடா சொல்லி காரி மீஞ்சி துப்புறா கேரி மண்டையிலேயே. சோ இப்படி எல்லாம் துப்பிட்டு இருக்க, உடனே அந்த இடத்துல லியோ வந்துட்டு விடுமரியா ஒரு ரவுண்ட் போனா உங்களுக்கு 2 ரவுண்ட் இருக்கு, கன்ஃபார்மா 2 ரவுண்ட்ல ஜெயிக்க அதிகமா சான்ஸ் இருக்கு, நம்ம கன்ஃபார்மா பாத்துக்கலாம் மரியா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து அந்த ஷப்பர் குரூப் இருக்காங்களா, அவனு உடனே என்ன புள்ள நீ தான் வர போறியா பொண்ணு, சோ வந்து நீ வா அவனு பார்த்து பதமா அவன் அடிச்சு விடுற, எங்க வீட்டுல சொல்றாங்க பொண்ணு மேல கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்லா பேசிட்டு இருக்க, மரியாதை உங்க வீட்டுல தான் பொண்ணு மேல கை வைக்க கூடாது சொல்றாங்க, ஆனா எங்க அப்பா அப்படிதான் சொல்லி தரல, தனி வாடா அவங்க அச்சு ஓட வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படியே ஷப்பர் டீம்ல இருந்து ஒருத்தன் உள்ள வரான். அவங்களோட வந்து திங்க வந்து இது முன்னாடி ஒருத்தன் விளையாட தெரியுமா, அவங்க பிளேட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இவன் பிளேடுமே இருக்கு. பட் மரியோட பிளேடு அப்படின்னா இல்ல. மேட்ச் ஆரம்பிச்சோடனே வந்து மரியா உடனே வந்து கேலக்ஸி அப்படின்னு சொல்லி கூப்பிட, உடனே கேலக்ஸி பிட் பீஸ் வந்து ஒரே அடியா வந்து நம்மளோட அந்த ஷப்பர் டீம் அந்த பிளேட துண்டா வெட்டி விட்டுருது. சோ மேட்ச் ஆரம்பத்திலே வந்து மரியா போட்டு தரதுனால 1.1 அப்படின்ற மாதிரி 2 பேரும் டிரால இருக்காங்க. சோ அப்படியே இப்ப கடைசி ரவுண்ட் ஆரம்பிக்குது. இந்த பக்கம் வந்து ஒயிட் டைகர் தலைவனோட லீக்கும், அந்த பக்கம் ஷப்பர் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வராம்பா. சோ இவங்க 2 பேருக்கு தான் சண்டை ஆரம்பிக்குது. சோ உடனே 2 பேர் நொத்தியடி சொல்லி சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண உடனே லீ நின்றுகிட்டே வந்து ரே கிட்ட வந்து பார்த்து பேசிட்டு இருக்கான். ரே நல்லா பாத்துக்க, நான் அடிக்க போற ஷாட் நல்லா பாத்துக்க, இந்த மேட்ச் முடியும் போது நீயே நினைப்ப ஒயிட் ட்ரிகர் வந்து எனக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்னு என்ன பாத்துனே ரே அப்படின்னு
சொல்லிட்டு நம்ம ரே யூஸ் பண்ற டைகர் ஃப்ளோ அட்டாக்க நம்ம லீ யூஸ் பண்ணி கரெக்டா எனிமியோட பிளேட் பிளேட வந்து தூள் தூளா ஆக்கிடுறான். அந்த விஷயத்தை பார்த்த ஸ்டேடியம் மட்டும் இல்ல பிளேட் பிரேக்கர்ஸ்க்கே வாய் மூடி போயிடுது. உடனே லீயோ பாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி போக இதை பார்த்த ரேவுமே வந்து தூள் தூள் ஆச்சு தெரியுமா. அந்த பிளேட் கையில் எடுத்து பார்த்து அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. உடனே மேக்ஸுமே ரே கிட்ட ரே எப்படி வந்து லீ வந்து உன்னோட ஷார்ட்டான டைகர் ஃப்ளோ அட்டாக் வந்து யூஸ் பண்ணா என்னதான் ரே இங்க நடக்குது அப்படின்னு கேட்க உடனே ரேவுமே லீ கிட்ட திரும்பி இதுக்கு என்ன சொல்ல போற லீ நீ எப்படி வந்து டைகர் ஃப்ளோ அட்டாக் கத்துக்கிட்ட நீ ஒயிட் ட்ரிகர் எடுத்தியாடா லீ அப்படின்னு கேட்க உடனே லீயும் சொல்றான் ரே கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு லீ உன் நண்பர் கிட்ட நீ யாருன்றது சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு லீ அப்படின்னு சொல்லிட்டு லீ ஒரு கதையா சொல்றான் இந்த இடத்துல. சோ இப்போதான் லேப்டாப் போன் எல்லாம் இருக்கு பட் எங்க ஊர்ல அதெல்லாம் சுத்தமா கிடையாது. சோ அதனால எங்களோட பொழுதுபோக்கு விஷயங்களால வந்து நாங்க பிளேட் பிளேட் பயன்படுத்திக்கணும். நாள் முழுக்க பிளேட் பிளேட் விளையாடிட்டு இருந்தோம். சோ அப்போ இருக்கும்போது எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நானும் காயும் இருந்தோம். ஏகப்பட்ட போட்டிகளை ஜெயிச்சிருக்கோம், ஏகப்பட்ட பேரை ஓட விட்டுருக்கோம். ஏன் நாங்க ஜெயிக்காத இடமே இல்ல அப்படின்னு சொல்லலாமே. பட் இன்னதான் நாங்க 2 பேர் ஏகப்பட்ட பேர் தோக்கடிச்சிருந்தாலுமே என்னையும் தோக்கடிக்க ரே அப்ப இருந்தான். உண்மையா சொல்ல போனா ரே கிட்ட இதுவரை ஜெயிச்சதே கிடையாதுன்னு சொல்லலாமே. சோ இப்படிதான் வாழ்க்கை போயிருந்துச்சு. பட் ஆஃப்டர் காலங்கள் போக போக நாங்கெல்லாம் வளர்ந்தோம். பட் என்னோட தாத்தா என் கிட்ட எங்களோட கடவுளோட பிட் பீஸ் கொடுக்காம நேரத்து ரே கிட்ட கொடுத்தாரு. அந்த விஷயம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பிடிக்கவே இல்ல. பட் ஆஃப்டர் என்னதான் இருந்தாலுமே ஒரு நல்ல கைக்கு தானே பிட் பீஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சந்தோஷமா தான் இருந்தோம். எங்க வாழ்க்கையும் சந்தோஷமா தான் போயிருச்சு. பட் அன்டில் அந்த நாள் வர வரையும் பிகாஸ் அந்த நாள் வந்தோன்னு ஒயிட் டைகர் குரூப்ல இருந்து ரே கிளம்பிட்டான். இத்தனைக்கும் லீவ் ஆகும்போது ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சுத்தமா சொல்லல. இதனாலே கானா நானே தாத்தா கிட்ட போயிட்டு என்ன பண்றது ரே ஏமாத்திட்டு போயிட்டானே அப்படின்னு கேட்டா அவருமே ரே ஏத்த முடிவு ரே கிளம்பிட்டான் திரும்பி வர மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் பிரேக்கரே உடைச்சிட்டான். சாரி ஒயிட் டைகரே உடைச்சிட்டான். அந்த ஆத்திரத்துல நான் ஏகப்பட்ட ஷாட்களை கத்துக்கிட்டேன். இதுவரை ரே யூஸ் பண்ண ஏகப்பட்ட ஷாட்டை பயிற்சி பண்ணேன். அப்போதான் டைகர் ஃப்ளோ அட்டாக்கே கத்துக்கிட்டேன். இது எல்லாமே உன்னாலதான் ரே நீ போனதுனாலதான் இங்க இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சொல்ல உடனே ரேவுமே உன்னுடைய கதை சூப்பரா இருந்துச்சு லீ. ஆனா அந்த கதைக்கு சொல்லாத இன்னொரு கதையும் இருக்கு. நம்ம நகரத்துல நம்ம ஏகப்பட்ட பேரை வந்து பிளேட் தொக்க வச்சிருந்தாலுமே நம்ம வளரலன்றதுதான் உண்மை. நான் இந்த விளையாட்டை ஒரே வீட்டில் விளையாடுறதுக்கு பதிலா சாம்பியன்ஷிப் ஆக ஆரம்பிச்சேன். நான் வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்காக என்னோட ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொல்ல உடனே லீ அப்படி பண்ணதெல்லாம் சரின்னு சொல்ல வரையாரு. நீ என்னதான் சொன்னாலும் ஒயிட் ட்ரிகருக்கு நான் தான் சொந்தமானவன் அது எனக்கு தான் ரே அப்படின்னு சொல்ல உடனே டைசனா மேட்ச் கொந்தளிச்சுட்டே லீ தேவலாம் பேசுனுங்க அதரா நீ ஒயிட் ட்ரிகர் புடிக்கிற வரையும் நாங்களும் கோயக்கா பறிப்பு நினைக்கிறோம் உன் மண்டியை புரிச்சிருவோம் நீ மேட்ச் வா லீ உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்ல உடனே லீயுமே சரி ஓகே அப்ப நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். மேபி நம்மளோட ஃபைனல் சந்திக்கும் போது சோ நீங்களும் ஃபைனல் வரும்போது அந்த ஃபைனல்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஒயிட் ட்ரிகர் வந்து ரே கிட்டே இருக்கட்டும். பட் மேபி நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதாவது கன்ஃபார்மா நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒயிட் ட்ரிகர் எங்களுக்கு தான் சொந்தம் அதுக்கு ஓகேவா ரே அப்படின்னு சொல்லிட்டு ரேவ் பார்த்து கேட்க ரேவுமே நான் ஒத்துக்கிறேன் லீ கன்ஃபார்மா வந்து ஒயிட் ட்ரிகருக்கு நான் தான் சொந்தமானவன் இருப்பேன் லீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பிரிறானுங்க. சோ அப்படியே குரூப் ஏல இருக்கிற ஒயிட் டைகர் ஜெயிச்சிட்டு போக குரூப் பி ல இருக்கிற பிளேட் பிரேக்கர்ஸ்க்கு ஃபைட் ஆரம்பிக்குதுப்பா. சோ அந்த ஃபைட்ல அப்படியே குரூப் தான் வருது. குரூப்போட பேர்லாம் வந்து ஒழுங்கா சொல்லப்படல பிகாஸ் வந்து லைக் ஃபில்லர் மாதிரி தான் ஓகேவா. பட் ஃபில்லரும் கிடையாது. அந்த ஆப்போனன்ட் டீம் ஒரு மொக்க டீம்னே வச்சுப்போமே. சோ அந்த மொக்க டீமுக்கு ஒரு பிளேட் பிரேக்கர் தான் ஃபைட் ஆரம்பிக்குது. இங்க எடுத்தோட டைசன் உள்ள களத்துல இறங்குறாரு. சோ அப்படியே அவனோட வேத பார்த்தா அவன் பிளேட் எல்லாம் பெருசா இருக்குது. லைக் வந்து மாங்கா மாதிரி இதான் ஒரு பிளேட். அத பார்த்து டைசனோட என்னடா இவ்வளவு பெருசா இருக்குது அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருக்க. அப்படியே அந்த பக்கம் சீஃப் டே அப்படினா முழிச்சு நிக்காத ஒரு பெரிய மாங்கா மாதிரி இதுன்னு தெரியுது. ஆனா வந்து மேட்சோட ரூல்ஸ் படி வந்து அது அளவுக்கு ஏத்த ஒரு பிளேட் தான். சோ முடிச்சிடுவா டைசன் அப்படின்னு சொல்ல டைசனுமே ஓகே பெருசா இருக்குன்னா ஜெயிச்சிடுமா பவர்ஃபுல்லா ஆயிடுமா நான் அந்த பிளேட் முடிச்சு விடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஆரம்பிக்குது. சோ வழக்கம் போல ஆரம்பிச்சுட்டு பட்டு டேஜன் ஜெயிச்சிடறான். அதுக்கப்புறம் மேக்ஸ் என்ன போறான் மேக்ஸும் ஜெயிச்சிடறான். சோ 2 ரவுண்ட் பட்டு ஜெயிச்சோன்னே கடைசி ரவுண்ட்ல ரே வராரு. பட் ரே நேரம் ரே கிட்ட பிட் பீஸ் இல்ல. சோ உள்ள வரும்போது வந்து டிஜே இருப்பார்ல டிஜேவுமே இப்ப பரவாயில்ல நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ரே கிட்ட ஒயிட் டைகர் போயிடுச்சு அதாவது ஒயிட் ட்ரிகர் போயிடுச்சு அவர் பிட் பீஸ் இல்லாம சண்டை போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகள் பரவுது. பட் வதந்திலாம் உண்மையா அப்படின்னு இப்ப தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல அப்படியே ரேவும் ஆப் பண்ண நெத்தி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் ரிலீஸ் பண்றானுங்க. அப்படி ரிலீஸ் பண்ண உடனே ரேவுமே ஒயிட் ட்ரிகர் இந்த லான்ச் உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்ல அப்படியே ஃபுல்லா வெளிச்சமாவுது. அப்படியே ஏகப்பட்ட வெளிச்சம் அப்படியே வந்து அந்த பம்பர் தூள் அதாவது பிளேட் உள்ள வந்து பூந்துக்க இடமே ஃபுல்லா கிரீன் ஆகுது. இன்னொரு அப்படின்னு பார்த்தா ஒயிட் ட்ரிகர் கம்பேக். அந்த ஒயிட் ட்ரிகர் உடனே வந்தோடனே உடனே லீகல மூஞ்சி வருது எப்படி ஒயிட் ட்ரிகர் அகைன் இங்க வந்துச்சு அதுவும் ரே கிட்ட எப்படா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே வந்த போற ஸ்டேடியத்தெல்லாம் ஃபுல்லா உடைக்குது. ரேவோட பிளேட் பிட் பீஸ் ஒயிட் ட்ரிகர் அச்சல்ல ஸ்டேடியமே வந்துச்சு. நம்ம பிளேட் இருக்குமா அப்படியே அச்சல்ல
இதனால பிளேட் காணாம போக அந்த இடத்துல அப்படியே ரேவன் ஜெயிக்கிறான். அப்படியே பார்த்து ஒயிட் டைகர்ஸ் களத்துல சந்திப்போம் பிளேட் பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க அந்த இடத்துல இருந்து. சோ அப்படியே அடுத்த நாள் வீடு அடுத்த நாள் பார்த்தா மேக்ஸ் ரே சீஃப் 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. யாரை நோக்கி அப்படின்னு பார்த்தா நம்மளோட கோச்னா வந்து பிளேபிளோட சேர்மன் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. உடனே அந்த சேர்மன் எங்கடா டைசன் எங்கடா 3 பேர் மட்டும் வந்திருக்கீங்களே டைசன் எங்க அப்படின்னு கேட்க பிளாஷ்பேக் ஒன்று சொல்றானுங்க. அது என்னடா அப்படின்னு பார்த்தா 5 பேரும் சேர்ந்து டைசன் எழுதி இருக்கானுங்க. பட் டைசன் வந்து ஏஞ்சிக்கவே இல்லையா. சோ ஏஞ்சிக்க மாட்டியா நக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிளகா தூக்கி ஒரு வாயில வச்சுட்டானுங்களாமா. சோ அதனால நல்ல தூக்கத்துல இந்த டைசன் மைக்கச்சி காரத்துல கும்முன்னு பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே ரே வந்து டைசனை தூக்கின்னு வரான். உடனே சேர்மன் என்னடா டைசன் தூக்கின்னு வரீங்க டைசன் நான் மட்டையா டைசன் ஏஞ்சிக்க மாட்டானா அப்படின்னு கேட்க ரேவுமே உண்டா இப்பதான் ஏஞ்சிருக்கான் இவனை குளிக்க வச்சு பல் தூக்கி வச்சு வர சொல்லிட்டு லேட் ஆகிடும். சோ எப்படியோ நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து மேக்ஸை வந்து இறக்கி விடலான்னு பிளான்ல தான் இருக்கும் சேர்மன். சோ நீங்க மேக்ஸ் காய்ச்சி மட்டும் போங்க சேர்மன் நான் வந்து திங்க் டைசனை குளிப்பாட்டி கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அமுச்சு விட்டுறான். சோ அப்படியே வேன்ல காட்டுறானுங்க. வேன்ல பார்த்தா வந்து நம்மளோட சீஃப் வந்து உடனே மேக்ஸை கூப்பிட்டு மேக்ஸ் இங்க பாரு நான் உனக்காக ஒரு புது பிளேட உருவாக்கிக்க பாரு அப்படின்னு சொல்ல உடனே மேக்ஸை திரும்பி பார்த்தா அந்த பிளேடு பார்த்து நான் சொல்றது ஒரு பெரிய டிஃபென்ஸ் மோட் மாதிரி இருக்கு. சோ அப்படியே போட பார்த்தா மேக்ஸுமே என்னடா இந்த அளவுக்கு இருக்கு நான் இது மாதிரி பிளேட பார்த்ததே கிடையாது இனிமே வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிட் பீஸ் லேபிள் இருக்கு தெரியுமா அந்த பிட் பீஸ் லேபிள் அப்படியே வந்து பிளேடோட மேல ஒட்டுறான். சோ அப்படியே ஒட்டிக்கிட்டு இவங்க அப்படியே போக அந்த வண்டியை மேல பார்த்தா கெவின் இருக்கான். அந்த கெவினோ இப்ப முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே பாத்தீங்க மேல எகிரி குச்சி ஓடிட்டு இருக்க. இப்ப அப்படியே டைசன் ரேவன் காட்டுறானுங்க. அவனுக்கு அப்படியே பஸ்ல வந்துட்டு இருக்க ஒரு சமயத்துல பார்த்தா பஸ் நின்று போயிடுது. உடனே டைசன் என்னடா ஆச்சு ஏன்டா பஸ் நிப்பாட்டீங்க ஏன்டா பஸ் நிப்பாட்டீங்க அப்படி சொல்லி உள்ளே கத்துட்டு இருக்க. ரேவுமே டேய் தாயோட எல்லாம் நீ தூங்கினால மட்டும் தான் நீ தூங்கா மட்டும் இருந்தா கன்ஃபார்ம் வந்து அந்த பஸ் பிடிச்சி நம்ம எப்பயே வந்து ஸ்டேடியத்தை நோக்கி போயிருக்கலாம். நம்ம மட்டும் லேட்டா போனோம்னா கன்ஃபார்ம் மேட்ச் நக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் காய் மேலே வைப்பா அப்படின்னு சொல்ல அப்படியே வந்து டைசன் என்னடா பண்றது யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே ரேவன் வந்து வண்டி விட்டு கீழே இறங்கி பாக்குறான். பார்த்தா ஒரு மலை மட்டும் தான் இருக்கு. உடனே ரேவன் டைசனை பார்த்து வேற வழியே இல்ல நான் மலை மேல தான் ஏறி போனோம்டா டைசன் நீ ரெடியா டைசன் அப்படின்னு கேட்க டைசனுமே என்னது மலை மேல ஏறி போனோமா மலை மேல ஏறி போன செம்மையாடுனாலடா வந்து மழைனாலே பயம் நானா வரல ரே அப்படின்னு சொல்ல உடனே ரேவுமே காய் சொன்ன மாதிரி இன்னும் குழந்தை போலதான் போல நீ ஏன் டைசன் டேபிள் விளையாடுற போய் சொப்பு சப்பம் விளையாடுறா அப்படின்னு சொல்ல உடனே டைசன் காண்டாயிடுது. உடனே டைசனும் ஆத்தா யாரை பாத்துறா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் மலை மேல ஏற ஆரம்பிக்க. இப்ப அப்படியே வந்து மேட்ச் காட்டுறானுங்க. அப்படியே மேட்ச் பார்த்தா சேர்மேனு மேக்ஸ் சீஃப் காய் மட்டும் தான் வந்திருக்காங்க. அவங்க 4 பேரை பார்த்தா நம்ம மரியாவும் ரே நீ எங்க ரே போன நீ எங்க இருக்குன்னு தெரியல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரியா அங்க வந்து கடன்னு ஓடுறா மீன்ஸ் வந்து அங்க வந்து யோசிச்சுட்டே கிளம்புறா. சோ அப்படியே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மேக்ஸ் போறான். சோ மேக்ஸ் போகும்போது ஐயோ லேட் வேற ஆகுது இந்த மேட்ச் சீக்கிரம் வர முடிச்சிட்டோம்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து சண்டை போடும்போது கொஞ்சம் வந்து டைமை கொட்டுற மாதிரி சண்டை போடுறான்பா. சோ அப்படியே இப்போ டைசன் காட்டுறானுங்க. டைசன் ரேவன் மலை மேல நடந்து வந்து இருக்கும்போது லைக் வந்து ஒரு பெரிய கல் வந்து உருண்டின்னு வந்துருது. உடனே ரேவன் டைசன் மாட்டாத அப்படின்னு சொல்லிட்டு டைசன் அப்படியே ஒரு கிக் அடிக்க டைசன் அது தப்பிச்சிடறான். பட் வந்த கல் வந்து ரேவோட கால்ல பலமா அடி ஊந்துருது. உடனே ரேவன் அவ்வளவுதான் டைசனால முடியாது எனக்கு காலெல்லாம் வலிக்குது டைசனால முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். டைசன் உன்னால முடியும் ரே நம்ம கன்ஃபார்ம் மேலே போகணும் ரே நம்ம கன்ஃபார்ம் ஜெயிச்சே ஆகணும் ரே அப்படின்னு சொல்ல உடனே ரேவுமே நீ மட்டும் தனியா போ டைசன் நம்ம கேமுக்கு 3 பேரை தேவைப்படுது. ஸோ மேக்ஸ் காய் நீ 3 பேர் போதும் அழகா ஜெயிக்கிறதுக்கு என்னை விட்டு டைசன் நான் எப்படியாச்சும் வந்துடுறேன் நீ போ டைசன் அப்படின்னு சொல்ல டைசனுமே காண்டா ரே லூஸ் தரமா பேசாதடா நம்ம எல்லாம் ஒரே டீம் நான் கன்ஃபார்மா உன கூட்டினே போவான் அப்படின்னு சொல்லிட்டு ரே அப்படியே உப்பு மூட்டை தூக்கிட்டு அப்படியே வந்து டைசன் வந்து ரேவை கொண்டு அப்படியே வந்து செடித்து கிளம்புறான். சோ இப்போடைய மேட்ச் காட்டுறானுங்க. மேட்சை பார்த்தா மரியா உட்காந்துருக்க. உடனே கெவின் வந்து பக்கத்துல வந்து உட்காடுறான். உடனே மரியா கெவினை பார்த்து இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிட்டு வந்து அப்படின்னு சொல்ல கெவினுமே அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாத்ரூம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே மேட்ச் காட்டுறானுங்கப்பா. சோ அந்த மேட்ச்ல வந்து மேக்ஸ் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி வந்து டைம் ஓட்டணும் அப்படி சொல்லிட்டு டைம் ஓடி இருந்தான் தெரியுமா அதெல்லாம் பார்த்தா ஃபேன்ஸ் காண்டாயிடுது. உடனே ஃபேன்ஸுக்குள்ளுமே அடிச்சு முடிடா மேக்ஸ் அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் பார்த்து ஆப்போனன்ட் காண்டை இன்னங்களை அசிங்கப்படுத்துறியா மேக்ஸ் இந்த மேட்ச் ஒரு முடிவு கொண்டு வா மேக்ஸ் அப்படின்னு சொல்ல அப்படி காயம் பின்னாடி இருந்து மேக்ஸ் இதெல்லாம் பண்ணாத மேக்ஸ் பிகாஸ் நீ பண்றது அவனுக்கு மட்டும் அவமானம் இல்லை நம்ம டீமுக்கு அவமானமா இருக்கு சீக்கிரம் முடிச்சிடுவா மேக்ஸ் ஆக வேண்டியது ஆகும் அப்படின்னு சொல்ல மேக்ஸ் மனசுக்குள்ளேயே ஆமா இது ஒன்றும் சின்ன பசங்க விளையாட்டு இல்லை நான் வந்து டைம் ஓட்டத்துக்கு நான் முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரேசில கூப்பிட்டு உடனே முடிச்சு விட்டுறான் அந்த கேங்க. ஸோ அப்படியே மொதல் பாயிண்ட் அவங்க அடிக்க ரெண்டாவது பிளேயருக்கு உள்ள வரணும்ல அதாவது ரெண்டாவது
அப்படின்ற சந்திக்க ஒரு ஆள் உள்ள வரணும்ல. சோ அப்படியே டிஜே 30 செகண்ட் தான், 30 செகண்ட்ஸ்ல யாரும் உள்ள வரல அப்படின்னா மேட்ச் வந்து ஆப்பன் ஜெயிச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, காயம் வேலி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு காய் டைரக்டா சண்டை போடவே போயிடுறான். சோ மேக்ஸ் ஓட்ட மாதிரி கொஞ்சமாச்சும் காய் டைம் ஓட்டணும் அப்படின்னு பார்த்தா ஒரே அடியில ஆப்போனன்ட் பிளேட தூக்கி வெளில அடிக்க 2-0 அப்படின்ற மாதிரி பிளேட் பிரேக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றது லீடு பாயிண்ட் வந்துடுறாங்க. ஓகேவா, லீடு பாயிண்ட்ன்றதை விட ஜெயிக்கிற பாயிண்டே வந்துடுறாங்க. சோ அதனால காயுமே அப்பீல் பண்றான், 3-2 பாயிண்ட் நாங்க ஜெயிச்சிட்டோம். சோ மேட்ச் போதும் அப்படின்னு சொல்ல உடனே டிஜேவுமே மேட்ச் ரூல்ஸ் படி 3 பேர் விளையாடணும். அது ஏற்கனவே விளையாடி 2 பாயிண்ட் அடிச்ச டீமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஜெயிக்கிற டீமா இருந்தாலுமே சரி, சோ 3 பாயிண்ட் ஆடணும், அதாவது 3 மேட்ச் ஆடணும், இல்ல ஆப்போனன்ட் டீமுக்கு வெற்றி அப்படின்னு சொல்ல காயுமே அப்ப அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்து மனசு நினைச்சுட்டு இருக்க. உடனே சவுண்ட் வருது, யாரா அப்படின்னு பார்த்தா டைசன் ரேவை கூட்டின்னு வந்துட்டான். சரி டைசன் கொஞ்சம் டயர்டா இருப்பா, ரேவை கூட்டு ஆடி விடுவான் அப்படின்னு பார்த்தா ரே சண்டை போல டைசன் தான் சண்டை போடுறான். சோ ஏற்கனவே 2-0 அப்படின்ற மாதிரி வந்து டைசன் பிளேட் பிரேக்கர்ஸ் வந்து முடியல இருந்ததுனால இந்த சண்டே கூட காட்ட மாட்டானுங்க. உடனே ஜெயிச்சிட்டாங்க, பிளேட் பிரேக்கர் ஜெயிச்சிட்டாங்க, ஃபைனல் லிஸ்ட் போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே முடிச்சு விட்டானுங்க. எனிவே ஃபைனல்ல பிளேட் பிரேக்கர்ஸ் வெர்சஸ் ஒயிட் டைகர்ஸ் அப்படின்ற மாதிரி சண்டை ஆரம்பிக்க போது லைக் பரமேதிர்களான டீம்மேட்ஸ்க்கு. சோ ஒரு வகையில சொல்ல போனா ரேவோட முன்பான இருந்த டீமா இல்ல தற்போதைய டீமான்ற மாதிரி தான் மேட்ச் போகும். சோ எனிவே அது எப்படி இருக்க போகுது, ரே போட்டு தூக்கி போட்டு சொருவானா, ரேவை தூக்கி போட்டு சொருவிடுவாங்களா அப்படின்றத பார்ப்போம். சோ டைசன் என்னதான் பண்ணுவான், டைசனோட பிளேடு அடுத்த லெவலுக்கு போகுமா அப்படின்றத பார்க்க தான் போறோம். ஓகேவா, சோ எனிவே गाइस நாளைக்கு ஃபைனலா பார்க்க போறோம். சோ மறக்காம லைக் பண்ணி வெச்சுக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் அழுத்தி வெச்சுக்கோங்க, அப்பதான் வந்து வீடியோ போட்டா உங்களுக்கும் வந்து ஷேர் ஆகும். ஓகேவா, சோ எனிவே நாளைக்கு பார்ப்போம். சொல்றதை நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்பறனா உடகு கடையை சத்தலாமா.